بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم وذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி வ யஃப்கஹு கௌலி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல ஏகனாகிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவில் பெரும் திரளாக குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், குர்ஆன் பேசுகின்ற மகத்தான மனிதர்கள். இந்த திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வேதமாகவும் வழிகாட்டியாகவும் நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து காட்டுகின்ற கால கண்ணாடியாகவும் அல்லாஹ் அருளியிருக்கிறான். இந்த குர்ஆன் எத்தனையோ விஷயங்களை மிக தெள்ளத் தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசுகின்றது. திருமறை குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதனை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இது எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்று அறிமுகப்படுத்தினார்கள். அதுவும் எப்பேற்பட்ட அற்புதம்! காலம் காலமாக எல்லா மனிதர்களும் அந்த அற்புதத்தை உணர முடியும். அற்புதம் நிகழ்ந்து விட்டால் அங்கே மனித கணக்குகள் எல்லாம் பொய்த்து போய்விடும். எல்லா வகையிலும்
ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் கடைசி நாளை சந்திக்கின்ற மனிதன் வரைக்கும் இது அற்புதமாக திகழக்கூடியதாக அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆனுக்கு அவர்கள் தந்த விளக்கமாக இருக்கிறது. இன்னும் திருமறை குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதனை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்ற பொழுது வலக்கத ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆன லின்னாஸி மின் குல்லி மஸல், எல்லா விஷயங்களையும் இந்த திருமறை குர்ஆன் பேசுகிறது. மனித குலத்தை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான், மனிதர்களே எல்லா விஷயங்களையும் இந்த குர்ஆனிலே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன், அதில் உள்ள செய்திகள் எல்லா காலத்திற்கும் அசத்தியத்தின் மீது வீசப்பட்டால் இந்த சத்தியத்தினால் அவை அத்தனையும் நொறுங்கி போய்விடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமகாலத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை பாருங்கள். மலைக்கு என்ன பண்றாங்க, இது உன்னுடைய மலையா அல்லது என்னுடைய மலையா, நீ எப்போ வந்த நான் எப்போ வந்த டிபேட் ஓடுதா. மக்களிடத்திலே என்ன கருத்து, அங்கே வாழுகின்ற மக்களிடத்திலே அல்லது தமிழகத்திலே அல்லது இந்தியாவிலே ஏதோ ஒரு மக்களிடத்திலே இதை பற்றி தெரிந்தவர்களிடத்திலே கேட்கும் பொழுது மார்க்கத்துடனும் மதத்துடனும் இதை பின்னி பிணைப்பதை பார்க்கிறோம். அதுவும் வரலாற்றை பற்றி பேசுகின்ற செய்திகள் பார்க்கிறோம். ஒரு மனிதனிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், இந்த சம்பவத்தை பத்தி பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது தேவையில்லாதது. பொதுமக்களுடைய கருத்து என்ன, இது தேவையில்லாதது. ஆனா கூடுதலாக அவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார், இந்த இஸ்லாம் பற்றிய செய்தியை அவர் பேசுகிறார். இஸ்லாம் என்னங்க, உலகத்துக்கு 1400 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனா 2000 வருஷமாக நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்கே இருக்கிறார்கள், 3000 வருஷமாக நாங்கள் எங்கே இருக்கிறோம் பேசுவதை பார்க்கிறோம். இஸ்லாம் இந்த உலகத்திற்கு 1400 ஆண்டுகள் தான் ஆகிறதா? இப்ப மக்களிடத்திலே என்ன கருத்து பரப்பப்படுகிறது, இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம், பாட புத்தகத்திலும் அப்படித்தான் இருக்கிறது, பல்வேறு முஸ்லிம்களிடத்திலும் இந்த கருத்து இருக்கிறது. ஒரு வரலாறை ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் பொய்யாக புரிந்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். இப்போ சாதாரணமாக மக்கள் பேசும் பொழுது 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஏதுங்க இஸ்லாம், 1400 முன்னாடி இந்த மார்க்கமே இல்லையே என்று பேசுவதை பார்க்கிறோம். உண்மை அதுவா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான், நீங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது உலகத்தினுடைய கடைசி நபி, உலகத்தினுடைய கடைசி தூதராக வந்தவரிலிருந்து வரலாற்றை எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். ஆனா உண்மையில் நாங்கள் 2000 வருடத்துக்கு பழமையானவர்கள், 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களிடத்திலே கல்வெட்டுகள் இருக்கிறது என்று பேசக்கூடியவருக்கு திருமறை குர்ஆன் பதில் தருகிறது. முஸ்லிம்கள் தர தேவையில்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மூசா நபியுடைய வரலாறு இருக்கிறது, அவர் முஸ்லீமாக வாழ்ந்தார். நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பழமையானவர் என்று பேசினால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர் முஸ்லீமாக இருந்தார், திருமறை குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் 10000 ஆண்டுகளுக்கு முன்னால் இது வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் 10000 15000 ஆண்டுகளுக்கு முன்னால் நூஹ் நபி இந்த உலகத்திலே வாழ்ந்தார், அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார், திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்படியே நீங்கள் எங்கே போய் முடிவீர்கள்? கடைசியாக ஆதி மனிதன் முடிவீர்களவா? அந்த ஆதி மனிதனே முதல் நபி என்றும் முஸ்லீம் என்றும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்படி எல்லாம் பேசுகின்ற திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் தருகிறான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இதில் உண்மையை தவிர வேறில்லை. ஒட்டுமொத்த மக்களுக்குமே வரலாற்றில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? இஸ்லாம் எப்பொழுது வந்தது என்று உங்களுக்கே தெரியவில்லையா? திருமறை குர்ஆன் அதற்கு பதில் தருகிறது. இப்படிப்பட்ட வேதத்தை தான், எல்லா காலத்திற்கும் பதில் தருகின்ற ஒரு அற்புதத்தை தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். மனிதன் பிறப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தான் அதை பற்றியும் திருமறை குர்ஆன் பேசும். மனிதன் இறந்த பிறகு எங்க போகிறான் அதையும் திருமறை குர்ஆன் பேசும். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் எப்படி இருந்தது அதையும் திருமறை குர்ஆன் பேசும். இந்த உலகம் அழிந்த பிறகு என்ன நடக்கும் அதையும் திருமறை குர்ஆன் பேசும். முன்னால் உள்ள காலத்தையும் பேசும், இன்னால் உள்ள காலத்தையும் பேசும், எதிர்காலத்தையும் பேசும், கண்கள் காணாத அத்தனையும் பேசும். இத்தனையும் பேசுகின்ற அந்த திருமறை குர்ஆனை யாரும் மறுத்து விட முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுறான். ஏன் எல்லாம் சும்மா சொல்லல, எல்லா அறிவியல் சான்றுகளுடனும் மறுக்காத வண்ணம் அல்லாஹ் இந்த அற்புதத்தை நிகழ்த்திருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன்ல சில மகத்தான மனிதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் படிப்பினை இருக்காதா? அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை அல்லாஹ் சும்மா சொல்லி விடுவானா?
அப்ப மகத்தான மனிதர்களிலேயே அல்லாஹ் பேசுகின்ற சில மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்மில் பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாறு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தகுதியை பெற்றிருந்தார்கள். அந்த தகுதியை பெறுவதற்கு அவர்கள் மகத்தான தியாகம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். எல்லா நபிமார்களையும் உணவு உண்பவர்களாகவும், நடமாடக்கூடியவர்களாகவும், கடைவீதியிலே போய் அவர்கள் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும், அடிபட்டால் வலிக்கக்கூடியவர்களாகவும் இப்படியாகத்தான் படைத்தோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். ஆனால் அதில் சிறந்தவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். எப்படி? அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட நேசத்தின் காரணமாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நேசத்தை பெற்று பெற்று ஒரு கட்டத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அடைந்த பதவி இருக்கிறதே, அல்லாஹ் பேசுகிறான், இன்னி ஜாயிலுக்கல் இன்னாஸ இமாமா. அவர் முஸ்லிம், அவர் முஃமின். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி பேசுகிறான்? முஸ்லிம்களுக்கு தலைவராக பேசவில்லை. நீங்க முஸ்லிமே, ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கு நீங்க தான் தலைவர், அப்படி பேசல. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நீங்கள் தான் தலைவர். நீங்கள் தான் உலக மனிதர்களுக்கெல்லாம் தலைவர். அந்த நிலையை அவர்கள் அடைந்தார்கள். எப்படி அடைந்தார்கள்? அதற்கான செய்தியெல்லாம் திருமறை குர்ஆன் பேசுகிறது. எப்படி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள்? ஏன் அவர்கள் மகத்தான மனிதர்களாக, சாதாரண மனிதர்களாக நம்மை போல் இருந்தவர்கள் மகத்தான மனிதர்களாக எப்படி மாறி போனார்கள்? திருமறை குர்ஆனிலே ஒரு சம்பவத்தை அல்லாஹ் பேசுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பேசுறாங்க. இது கால ரப்பி, அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த செய்தி அல்லாஹ் சொல்றான். இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் தன் ரப்பிடத்திலே பேசினார். என்ன பேசினார்? ரப்பி அர்னி கைஃப துஹ்யல் மௌத. அடிப்படை கேள்வியை கேட்கிறார். இம்மைக்கும் மறுமைக்குமான இடைவெளி இருக்கிறது அல்லவா? நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம். நாம் மறுமையை சந்திக்கிறதா இருந்தால் மரணம் என்ற வாயின் வழியாகத்தான் சந்திக்க முடியும். மரணத்தையே நான் தழுவாம யாராவது மறுமையை சந்திக்க முடியுமா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நீ மரணிக்க செய்வ, ஆனா மரணித்தவரை ரப்பி அர்னி கைஃப துஹ்யல் மௌத, இறந்து போனவரை நீ எப்படி எல்லாம் உயிர்ப்பிக்கிறாய்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த டெக்னாலஜி கிடையாது. இயல்பாக இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், கால அவளும் தீயுமான், இப்ராஹிமை நீங்க நம்பலையா? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்புறாங்களா நம்பலையான்னு அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குமா? அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன். நாம் உள்ளத்தில் என்னவெல்லாம் நினைக்கிறோம் அல்லாஹ் அறிந்து கொள்வான். நாளைக்கு என்ன நினைக்க போறோம் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். கடைசி விளிம்புல சக்கராத்துல நாம என்ன நினைக்க போறோம் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இவையெல்லாம் அறிந்த மறைவானவற்றை அறிந்த அல்லாஹ் கேட்கிறான், தன்னுடைய அடிமையிடத்துல கேட்கிறான், கால அவ்வளவு தெரியுமா, நீங்க நம்பலையா? அல்லாஹ்வுக்கு தெரியும், அவர் நம்புறாரு. கேள்வி யாருக்குங்க? நமக்கு இருக்குது. நமக்கு அல்லாஹ் படம் நடத்துறான், நீங்க நம்பலையா? அப்ப இந்த வரலாற்றை படியுங்கள். அவர் உடனே பதில் சொல்றாரு, காலபலா, யாரா நம்புறான்ல, நம்பாமலா இல்ல. ஆனா நான் கேட்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? ஒலா தின்ன தத்துமை இன்ன கல், என்னுடைய உள்ளத்தில சில சஞ்சலம், என்னுடைய உள்ளத்தில ஒரு அமைதி தேவை, என் உள்ளத்தில் இன்னும் உறுதி தேவை. உன்னை இன்னும் உறுதியாக நம்புறேன், ஆனா இன்னும் உறுதியாக நான் நம்ப வேண்டும். அதுக்காக கேட்கிறேன், நம்பாம கேட்கல. அல்லாஹ் சொல்றான், அப்படியா? நீங்க நம்புறீங்க, ஆனா உங்க உள்ளம் அமைதி பெறணுமா, அத்தாட்சி வேண்டுமா? அல்லாஹ் உடனே ஒரு காரியத்தை செய்ய சொல்றான். என்ன காரியம்? காலா பகுது அரபோத்தமின் தைரி புன்ன இலைக்கு சும்மா அஜுவலாலா புள்ளி ஜபல். நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, 4 பறவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். பிடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பறவைகளை நீங்கள் பழக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பறவையை பிடித்து பழக்குனா எப்படிங்க பழக்கிறது? பறவை பிடிச்சிட்டு வந்துடலாம். பழக்கிறதா இருந்தா நம்ம கூப்பிட்டா அந்த பறவை வரணும், அப்படித்தானே பழக்க முடியும். அப்ப அந்த பறவைக்கு உணவு வைக்கணும், நீர் வைக்கணும், அதை பாதுகாக்கணும், அதோட அன்பு செலுத்தணும். இவ்வளவு காரியமும் செலுத்தினாதான் ஒரு பறவை என்ன பண்ணும், அது சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்தெடுக்கணும். திடீர்னு ஒரு பறவை கூப்பிட்டோன்னா வந்து ஒரு கிளியை வாங்கிட்டு வரோம், வீட்டுல அரைச்சுட்டு பறக்க விட்டு கூப்பிட்டா வருமா? அது பறந்து போயிடும். 4 கிளி வாங்கிட்டு வந்தா 4 கிளி 4 தெற்கால போயிடும், ஒண்ணு கிழக்கு ஒண்ணு மேற்குன்னு போயிடும். அப்ப அல்லாஹ் சொல்றான், 4 பறவைகளை பிடிங்கள், அதை நீங்கள் பழக்கிக் கொள்ளுங்கள். அப்ப அவர் பழக்குவதற்கு
எவ்வளவு காலம் எடுத்திருக்கு. சரி, பழகுனா, பறவையிடம் பழகுனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இயல்பான குணம் என்னன்னா அவ்வளவு இரக்க குணம், இரக்கத்தில் மிகைத்தவர். அவரிடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அப்ப இதுக்குள்ள வாங்க, நீங்க 4 பறவைகளை பிடித்து பழக்கி கொள்ளுங்கள். அப்ப பறவைகளை பிடிக்கிறாங்க, அதை பழக்கிறாங்க, அதோட அன்பு செலுத்துறாங்க. பழக்கிங்க சொல்லிட்டு அடுத்த கட்டளை அல்லாஹ் சொல்றான், பழக்கிட்டீங்கல்ல, இப்ப இந்த 4 பறவைகளையும் அல்லாஹ்விற்காக அறுத்து ஒவ்வொரு ஜபலிலும் ஒவ்வொரு மலையிலும் கொண்டு போய் வைத்து விடுங்கள். இப்ப அறுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் பேசுறான். இப்ப அறுக்கணும். பாசம் பாசமா வளர்த்தாச்சு பறவைய. 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 பறவை அறுக்கணும். சாதாரணமாக இரக்க குணம் கொண்டவர்கள் எப்படியெல்லாம் அதை எதிர்கொண்டிருப்பார்கள். ஆனா அல்லாஹ் சொன்னான்னு செஞ்சாங்க. அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டா அல்லாஹ் திரும்ப அவருக்கு ஒரு டெஸ்ட், சோதனை போட்டான். நீங்க வளருங்க, கூப்பிட்டா வர அளவுக்கு பழக்குங்க. ஆனா நான் இப்ப சொல்றேன், அதை அறுத்து துண்டு துண்டுகளாக்கி ஒவ்வொரு ஜபலிலும் மலையிலும் கொண்டு போய் வைத்து விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுதான் பார்க்கும். ஏன் இந்த செய்தி அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் கட்டளையிட்டால் தான் அன்பார்ந்து வைத்த அன்பு செய்திய, அன்பு செலுத்திய எந்த உயிராக இருந்தாலும் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். முதல் பருவம் அறுத்துட்டாங்க. 2வது பருவம் அறுக்கும்போது மனசுல தோணி இருக்கும்ல, இது சரியா தவறா, இப்படி பண்ணலாமா? எந்த சலசலப்பும் இல்லாமல் அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். திருமறை குர்ஆன் பேசுகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எல்லா மலையிலும் வைத்து விட்டு நீங்கள் உயிரோடு இருந்த போது அந்த பறவையை எப்படி பெயர் சொல்லி அழைத்தீர்களோ அப்படி அந்த பறவை அலைங்க. மின்கும் ஜஜாவு சும்ம தவுத்துக்கு எகித்தீன ஷையா, உயிரோடு இருந்த போது எப்படி அழைத்தால் அது உங்களிடத்தில் பறந்து வந்ததோ இப்போது அலையுங்கள், அது பறந்து வரும். கூப்பிடுறாங்க, உண்மையாகவே அது பறந்து வந்தது. நடந்த செய்தியை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அகலமும் இப்ராஹிமே அறிந்து கொள்ளுங்கள், நமக்கும் சேர்த்து சொல்றான் அல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ் அஸீஸுல் ஹக்கீம், அல்லாஹ் அனைத்திலும் மிகைத்தவன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில எந்த இடத்துலயும் அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கல, எந்த ஒரு சுணக்கமும் இல்ல. தங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக அவருடைய மகத்தான பயணத்தை தொடங்கி கொண்டே இருந்தார்கள். அந்த செய்தியைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு வாக்களிக்கிறான். இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த சம்பவத்துல அணுவின் அணுவளவாவது நீங்கள் முயற்சிக்கிறீர்களா? தியாகம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இன்னும் நிறைய மகத்தான மனிதர்களை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. இதற்கு சற்று குறைவே இல்லாத இன்னொரு தியாக பெண்மணியை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. இன்னொரு ஆளு, ஒரு பெண்மணி, அவங்க நபி இல்ல, சாதாரண பெண், உலகம் தெரியாம வளர்க்கப்பட்ட ஒரு பெண். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அந்த வரலாற்றை நமக்கு சொல்லித் தருகிறான். எப்படிப்பட்ட வாழ்க்கை? பிறந்த குழந்தையா கொண்டு வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துறாங்க. குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தைன்னு நினைச்சு நேர்ச்சை பண்றாங்க. இம்ரானுடைய குடும்பத்தார்கள் பிறந்தது பெண் குழந்தை, கொண்டு வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பாதுகாப்புல அந்த பெண் பிள்ளை வளர்க்கப்படுகிறது. எந்த உலகத்தினுடைய தொடர்பும் கிடையாது. அவங்க மிஹ்ராப்ல, அவங்க அறையில இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வரும். இப்படியே காலங்கள் போகிறது. அந்த பெண் பருவ வயதை அடைகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதுகாப்பிலே அந்த பெண் வளர்க்கப்படுகிறார். அல்லாஹ் உணவு அளிக்கிறான். அறியாத புறத்தில், நனையாத புறத்தில் இருந்து உணவு அளிக்கிறான். ஜக்கரியா நபி வந்து பாக்குறாங்க, சில அந்த காலத்துல கிடைக்காத பழங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட அவங்க அறையில இருக்கு. இதெல்லாம் எப்படிமான எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், சிம்பிளா சொல்லிட்டு போறாங்க, எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்படியே காலங்கள் போகிறது. அல்லாஹ் சோதிக்க நாடுகிறான். ஆலமின், உலகத்தின் பெண்களிலெல்லாம் தலை சிறந்த பெண்ணாக ஆக்குவதற்கு ஒரு சாதாரண பெண்மணியிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் அனுப்புகிறார். அவர் வந்து பேசுறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் வருகிறார். இவங்க அவங்க மிஹ்ராபுல அறையில இருக்கிறாங்க. வந்து ஆரம்பிக்கிறாரு, கால இன்னமான ரசூலுன் லிகா அகப்ப இலைக்கே உள்ளம ஜக்கியா. இவர்கள் பயந்து போறாங்க. ஒரு சாதாரண மனித உருவத்துல வராரு. இவங்க பயந்து போய் சொல்றாங்க, நீ இறைச்சவாதியாக இருந்தால் என்னை விட்டு நீ நீங்கி விடு.
அப்ப சொல்ற இல்ல, நான் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு ஒரு தூய்மையான ஆண் குழந்தையை பற்றிய நற்செய்தியை சொல்கிறேன். இது நற்செய்தியா? திருமணமாகாத ஒரு பெண், அந்த பெண்ணிற்கு திருமணம் ஆகாமலே உனக்கு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்க போறது சொல்ற நற்செய்தியா? ஆனா நற்செய்தி எப்பொழுது? இப்பொழுது நற்செய்தியாக இருக்கிறது. ஆனா அவங்க கேட்டவன ஆச்சரியப்படுறாங்க. அவங்க பதில் சொல்றாங்க, காலத்து அன்னி எத்தூனிலி உலாமின் வளம் எம்சிகூடி எசியூரி வளம் எஹியா. அவர்கள் சொல்லுகிறார்கள், மரியமலை சொல்றாங்க, எனக்கு எப்படி ஆண் குழந்தை பிறக்கும்? நான் திருமணமாகவில்லையே, எந்த ஆணும் என்னை தீண்டவில்லையே, நான் நடத்தை கெட்டவளாகவும் இருக்கவில்லையே. ரெண்டு செய்தியை சேர்த்து பதிவு பண்றாங்க. ஜிப்ரீல் சொல்றாங்க, இது நடக்கும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதை நடந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைமா, நீ பொருந்திக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு திருமணம் ஆகலதான், நீ கன்னி பெண் தான், உனக்கு குழந்தை பிறந்தா இந்த ஊரு இந்த நாடு என்னென்ன பேசும் எல்லாம் அனைத்து வரைந்தவன் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஆனா இது கட்டளை, நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும். என்னது நடக்குது? உலகத்தை பற்றி எந்த செய்தியும் இல்லை, ஆனால் தன்னுடைய ஒழுக்கத்தை பற்றி, தன்னுடைய கற்பை பற்றி, இந்த ஊரெல்லாம் என்ன பேச போகிறது, எப்படி பேச போகிறது, எந்த மாதிரியான நிலைமையை நான் அடைய போகிறோம் எல்லாம் தெரிந்து அந்த பெண் அதை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டோன ஆண் குழந்தையை அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. அல்லாஹ் அதை திருமண குர்ஆன் பேசுறான், ஃபஅஹமல்துஹு ஃபஅன்தபுது பிஹி மாகான ஃபஹியா. கருவுற்றவுடன், கர்ப்பம் தரித்தவுடன் அந்த ஊரெல்லாம் பேச ஆரம்பிக்குது. என்னமா காரியம் பண்ண? ஆல இம்ரானுடைய குடும்பத்தாரா நீ? உன்னுடைய தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன்னுடைய தாய் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உன்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? ஆல இம்ரான் சொல்லிட்டு ஒரு அத்தியாயமே இருக்குது திருமறை குர்ஆன்ல. அந்த குடும்பத்துடைய பெண்மணி, உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்ட அந்த பெண்மணி ஒட்டுமொத்த ஊரும் பேசுகிறது. இருக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அந்த அந்த ஹிஸ்டரி எல்லாம் அல்லாஹ் விவரிக்கல, அதோட எண்ட் அல்லாஹ் சொல்றான், அவர் தொலை தூரத்திற்கு தன் கர்ப்பத்துடன் பயணத்தை தொடங்கினார். தன்னுடைய கன்சீவோட தொலைவான ஊரிலிருந்து தொலைவான இடத்திற்கு நோக்கி சென்றார். பல மாத காலங்கள் உண்வதற்கு உணவில்லை, சரியான இருப்பிடம் இல்லை, தன்னந்தனியாக துணைக்கு ஆள் இல்லை, கணவன் இல்ல, தந்தை இல்ல, தாய் இல்ல, உற்றார் இல்ல, உறவினர் இல்ல, தன்னந்தனி பெண்ணாக ஒரு சிறு வயது பெண் பாலைவனத்திலே தன்னந்தனியாக வெகு தூரத்திலே போய் நின்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசி எப்படிப்பட்ட தியாகம். அந்த எண்ட பேசுறான், அந்த வார்த்தைகளை அல்லாஹ் விவரிக்கிறான். அதோட எண்டு எப்படிப்பட்ட நிலையை அடைந்தாங்க? ஃபஜாஹல் முகாலு இலா ஜிதிஹில், பிரசவ வேதனை அவர்களை அடைந்த பொழுது, காலத்து யா லைத்தனி மித்து கபுலா, பிரசவ வேதனை அடைந்த பொழுது அவர் சொன்னார்கள், நான் இதற்கு முன்னாலே மரித்து போயிருக்க கூடாதா? நான் செத்து மண்ணோட மண்ணா போயிருக்க கூடாதா? என் கதை முடிந்திருக்க கூடாதா? கபுல ஹாதவ குந்தும் நசியா. இந்த பிரசவ வேதனை, இப்படிப்பட்ட தீய மக்களுடைய இந்த ஏச்சு பேச்சு, இதையெல்லாம் கேட்டு நான் வாழ்வதற்கு செத்து போயிருக்க கூடாதா? அவர்கள் சொன்ன வார்த்தையை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறார். இவ்வளவு பெரிய தியாகம், எப்படிப்பட்ட தியாகத்தை அவர்கள் செய்த அல்லாஹ் இந்த வரலாற்றை எல்லாம் நமக்கு சொல்வதன் நோக்கம், இதை விட நீங்க பெரிய துக்கத்தையோ துன்பத்தையோ நீங்கள் அனுபவித்து விடுவீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுபவித்த துன்பத்தை விட எந்த ஆணும் இந்த உலகத்திலே துன்பத்தை அனுபவித்து விட முடியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அனுபவித்த துன்பத்தை விட எந்த பெண்ணும் இந்த உலகத்திலே துன்பத்தை அனுபவித்து முடியுமா? இந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த மகத்தான மனிதர்களுடைய நிலையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இஸ்லாம் என்ற இந்த உன்னதமான மார்க்கத்திலிருந்து, ஏகத்துவம் என்ற இந்த ஓரிரை கொள்கையிலிருந்து ஒரு காலம் ஒரு நொடியும் அது இருந்து விலகாதவர்களாக அதிலேயே உங்களுடைய மரணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற படிப்பினையை திருமறை குர்ஆன் இந்த மகத்தான மனிதர்கள் மூலம் நமக்கு பாடம் நடத்துகிறது. எனவே மகத்தான மனிதர்களுடைய அந்த சாயலை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்க வேண்டும் கூறி என் முதல் ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனிலும்
திரும்ப திரும்ப மனித குலத்திற்கு அல்லாஹ் தருகின்ற மிக முக்கியமான செய்தி, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். நிச்சயமாக சைத்தான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே திரும்பி வர இருக்கிறீர்கள். அதற்கான நேரம், அதற்கான நொடி, அதற்கான தருணம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த நொடி முந்தவும் செய்யாது, அந்த நொடி பிந்தவும் செய்யாது. நகுனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், மரணத்தை ஒருபோதும் உங்களால் வெல்லவே முடியாது. நீங்கள் நம்மிடத்தில் திரும்ப இருக்கிறீர்கள், ஆனால் திரும்ப வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸிகி தக்வாஹ, யா அல்லாஹ் எங்களுக்கு தக்வா உள்ள மனதை, உள்ளத்தை நீ தருவாயாக. அப்படி உள்ளம் சுத்தப்படுத்தப்பட்ட உள்ளமாக யார் அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இரவு தொழுகையில நீண்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே மிக மிக பிரத்யேகமான துவாக்களை கேட்டதை அன்னை ஆயிஷா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இரவு நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுவிட்டு அல்லாஹ் கிட்ட பிரத்யேகமான துவாக்களுடைய அந்த வரிசையிலே, யா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் என்னை விசாரிக்கின்ற பொழுது மிக லேசான விசாரணை நடத்து. ஒரு இறை தூதர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர், உலகத்தினுடைய இறை தூதருக்கெல்லாம் முத்திரை, நாளை சொர்க்கத்தினுடைய தலைவர், ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அப்படிப்பட்ட தலைவர் கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு விசாரணைய லேசாக்கிரு. அன்னை ஆயிஷா அவர்கள் அதை கேட்கிறார்கள். அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவா கேட்கும் போது ஒரு நாள் கேள்வி எழுப்புறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே லேசான விசாரணைனா என்ன? லேசான விசாரணைங்கிறீங்களே, லேசான விசாரணை என்ன? ரசூலுல்லாஹ் விவரிக்கிறாங்க. லேசான விசாரணை என்ன தெரியுமா? உங்களுடைய ஓலைகள் அல்லாஹ்விடத்தில் தரப்படும். உளியல் கிதா பத்தரல் முஜ்ரிமீன முஸ்பிகீன மிம்மாஃபி, உங்களுடைய பட்டோலைகள் அது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீ செஞ்ச நன்மை, நீ செஞ்ச தீமை எல்லாம் இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்கி அல்லாஹ் அப்படி பார்த்துட்டு அப்படியே கண்டு அப்படி பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு அப்படி போனானா அதான் லேசான விசாரணை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய புத்தகம், உன்னுடைய கையேடு வழங்கப்படும், அதை அல்லாஹ் அப்படி பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டானா லேசான விசாரணை. அதுதான் லேசான விசாரணை. அல்லாஹ் அதை பார்த்து உன்னிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால், துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் அவன் அழிந்தே போய்விட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பதிவு புத்தகம் ஒரு நாள் தரப்பெறுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் பதிவு செய்கின்ற காலத்திலே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு லேசான விசாரணையை தா, எங்களுக்கு லேசான விசாரணையா எங்களுக்கு மறுமையிலே தா என்ற துவாவை நாம் திரும்ப திரும்ப கேட்கின்ற அந்த செயலைத்தான் மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு படிப்பினையாக தருகிறது. அப்படி லேசான விசாரணையை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹ்.